புரியுதா? உங்களிடம் என்றுமே வந்திராத மற்றவர்களுக்காக ரகசியங்களை துப்பறிந்து கொண்டு திரிகிறார்கள். இப்போ இந்த வந்திருக்கிற கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்டமும் இருக்குது. எப்படின்னா, டைரெக்டாக அந்த எனிமியே வந்துட்டான்னு வச்சுக்கோ, ரசூலாவுக்கு தெரிஞ்சிடும் இவன் எனிமி வந்திருக்கான்ட்டு. ரசூலா என்ன பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சொல்ல வேண்டிய மேட்டர் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க, டாபிக் மாற்றிடுவாங்க. அவனுக்கு தெரியும் ரசூலாவுக்கு இவன் வந்து பயங்கரமான சைத்தானு அப்படின்ட்டு. அதனால் அவன் என்ன பண்ணுவான், அவன் வரமாட்டான். புரியுதா? எப்போவுமே அந்த ஸ்பை அனுப்புவாங்க. இப்போ அதிமுக பொதுக்குழு நடக்குதுன்னு வச்சு ஸ்டாலின் உள்ளே வந்து உட்கார விடுவாங்களா? படமான். புரியுதா? இப்போ அந்த நியூஸில் தகவல் வருது இல்லை, பனையூரில் விஜய் பேசினார் ரைட்டு. அவருடைய தொண்டர்களுக்கு மத்தியில் பேசினார். வெளியே வந்தோன்னே உள்ளே இது பேசினாருன்னு ஒரு 15 ஐட்டம் வந்து அவங்க சொல்லுவான். ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்கல. எப்படி நியூஸ் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்களே ரசிகர்கள், அதில் ஒருத்தன் வந்து இந்த மீடியாக்காரன், இந்த சவுக்கு சங்கர் சொல்லுவார்ல, சோர்ஸ் இந்த சோர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஏன்னா டைரெக்டாக சவுக்கு சங்கர் உட்காந்தா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி போட்டு வந்துடுவோம். அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான். அவர்கள் இப்படி வர்றாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட்பேக், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா உங்கள் பிளானிங் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் இது என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அல்லாஹ் என்னங்கிறான், கவலைப்படாத, தெரியட்டும். பிளானிங் தெரியிட்டு என்ன பண்ணிடுவானுங்க, எல்லாருக்கும் தெரியும். தபுக்கில் போரில் 30,000 பேருக்கு எடுத்து போகிறாங்க, மதீனாவே காலியாக இருக்க போகுதுன்ட்டு. என்ன பண்ணாங்க? அலியை மட்டும் விட்டு போனாங்க. டவுசர் ஆகிட்டாங்களா? அலியை விட்டு போகிறாங்கன்னா நம்ம வேலைக்கு ஆகாதுரா. ரசூலாவுக்கு எல்லாம் தெரியும், அல்லாவுக்கு தெரியும் எங்கே ஆப் அடிக்கணும், யாரை அனுப்பணும், எந்த இடத்துல எப்படி அனுப்பணுன்ட்டு. இறைவேதத்தின் சொற்களை அவற்றுக்குரிய சரியான இடங்களில் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருளில் இருந்து அவர்கள் மாற்றுகிறார்கள். இப்போ இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தௌராத்துடைய அந்த உத்தரவுகள் இருக்குல்ல, அந்த வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனங்களுடைய அந்த மீனிங் என்ன மீனிங்கில் சொல்லப்பட்டதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த மீனிங்கில் செயல்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனைன்னு நல்லா தெரியும். அதனால் மீனிங்கை மாற்றிடுறது. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்கே வந்து உட்கார்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவனுங்களே ப்ராடு பசங்க, ஆல்ரெடி தௌராத்திலே நான் சொன்னதெல்லாம் இவனுக்கு மாற்றி வச்சுருக்கானுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட குரானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், இதை மட்டும் இவங்க கேட்டு ஒழுங்காக இவங்க திருந்தி வாழ்ந்துட போகிறாங்களா என்ன? இவங்களுடைய போக்கு ஒரு காலத்திலும் இவங்களுக்கு இது பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க.